சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. உதயநிதியின் ரகசிய அறையை கண்டுபிடித்த அமலாக்கத்துறை கட்டுக்கட்டாக பணம் பிடிபட வாய்ப்பிருப்பதாக அமலாக்கத்துறை அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது வெற்றிகளை பதிவு செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் செயல்பட்டு வருகின்றனர். அனைத்து பொறுப்புகளையும் உதயநிதியின் வசமே ஒப்படைத்துள்ளனர். உதயநிதிதான் திமுகவின் எதிர்காலம் என சொல்வது போல செயல்படுகிறார்கள். அதனால் உதயநிதி ஸ்டாலின் தோற்றுவிட்டால் திமுக கட்சியே அழிந்துவிடும் என்பதற்காக உதயநிதி வருகிற சட்டசபை தேர்தலில் கட்டுக்கட்டாக பணங்களை வாரி இறைத்து வெற்றியை பெற வேண்டும் என தனது ரகசிய அறையில் அதை பதுக்கி வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த விஷயம் எப்படியோ அமலாக்கத்துறை அவர்கள் காதில் சென்று விட்டது. இதனால் இரவோடு இரவாக அமலாக்கத்துறை உதயநிதியின் ரகசிய அறையை கண்டுபிடித்து அவரை வசமாக பிடித்து கைது செய்யலாம் என்கின்ற எண்ணத்தில் தற்போது இருப்பதாக தகவல்கள் கிடைத்த வண்ணம் உள்ளது. மேலும் அவ்வாறு கைது செய்துவிட்டால் கண்டிப்பாக அதுவும் திமுகவுக்கு மிக பெரும் பிரச்சனை தான். திமுகவின் சார்பில் அறிவுசார் திருவிழா நடைபெற்றது. இந்த அறிவுசார் திருவிழா என்பது எவ்வாறு நடைபெற்றது என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நீங்களே பார்த்திருப்பீங்க. உதயநிதி ஸ்டாலினை அவ்வளவு பெருமையாக துரைமுருகன் பேசியிருந்தார். திமுகவின் எதிர்காலமே உதயநிதி தான் என்பது போல அவர் சொல்லியிருந்தார். அது மட்டுமில்லாமல் மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய KN நேரு, துரைமுருகன் போன்றோரெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் காலில் விழுவது, மேலும் அவரை அண்ணன் போன்று என சொல்லி புகழ்வது, இதெல்லாம் என்ன சொல்வது, திமுகவில் என்ன நடக்கிறது என்பது போலதான் உள்ளது. இதனால்தான் அனைத்து பொறுப்புகளையும் உதயநிதியின் வசம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் உதயநிதியை தான் நம்பி திமுக இருப்பது போல அனைவரும் பேசுவது, வெளியிலிருந்து யாருமே திமுகவில் ஆட்சியை பிடிக்க முடியாது, திமுகவில் கோபாலபுர இல்லத்திலிருந்து வாரிசாக வந்தவர்கள் திமுகவில் அவர்கள் மட்டும்தான் செயல்பட முடியும், அவர்களால் மட்டும்தான் அடுத்தடுத்த பதவிகளுக்கு செல்ல முடியும் என்பது போலதான் இந்த அறிவுசார் திருவிழா என்பது நடைபெற்றது. உதயநிதியின் காலில் வெட்கம் மானமே இல்லாமல் விழுவது, அவரை அண்ணன் என அழைப்பது, திமுகவின் எதிர்காலமே உதயநிதி, அவரை நம்பிதான் இருப்பது என சொல்வது அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சார்பு போட்டுதான் இருக்கிறது. இதனால் உதயநிதி ஸ்டாலின் எவ்வாறு இந்த வெற்றியை பதிவு செய்ய வேண்டும், பணங்களை வாரி இறைத்து மக்களை ஏமாற்றி பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் ரகசிய அறையில் அவர் பதுக்கி வைத்துள்ளார். ஒருவேளை ரகசிய அறை கண்டுபிடித்தால் என்ன ஆகும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள்.